கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய முதல் வார ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். அதே வேளையிலே நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலியாகிய அன்னை மரியாளை நினைவு கூர்ந்து அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற விதமாக நவநாள் எடுத்து நம்மையே சிறப்பாக தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே இந்த திருவருகை காலமும் நம்முடைய திருவிழா பெருவிழாவும் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மறையுரையை 3 கருத்துக்களாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று விழிப்பு, இன்னொன்று காத்திருப்பு, மற்றொன்று தயாரிப்பு. இந்த 3இன் அடிப்படையிலே நம்முடைய மறையுரை சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலிலே விழிப்புணர்வு, விழிப்பு. எப்படி நாம் விழித்திருக்க வேண்டும்? கண்களை மூடாமல் கண் திறந்து நாம் இருக்க வேண்டும் என்பது விழிப்புணர்வு அல்ல. மாறாக அலர்ட் என்ற அந்த ஒரு ஆங்கில வார்த்தை அதற்கு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்று சொன்னால் இந்த விழிப்புணர்வு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு நடந்த நிகழ்ச்சி, ஒரு பெரிய மால் என்று சொல்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட், அந்த வளாகத்திலே ஒருவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய வண்டியை நிறுத்திவிட்டு அந்த வணிக வளாகத்திற்குள் செல்கின்றார். அவர் உள்ளே சென்று எல்லாவற்றையும் முடித்து கொண்டு மீண்டுமாக வெளியே வருகின்ற பொழுது அவருடைய 2 சக்கர வாகனம் அவர் நிறுத்திய இடத்திலே இல்லை. உடனே பதட்டம் அடைகின்றார். அக்கம் பக்கம் திரும்பி பார்க்கின்றார். உடனடியாக சற்று தூரத்திலே அவருடைய வண்டி நிற்பதாக அவர் பார்க்கின்றார். தனது வண்டிதானா என்று அவர் சற்று அருகிலே நின்று அந்த எண்ணை பார்க்கின்றார். பதிவு எண் சரியாக இருக்கிறது, அவருடைய வண்டிதான். ஆனால் அந்த வண்டியினுடைய முன்பக்கமாக 2 சினிமா டிக்கெட் இருக்கின்றது. அதை பார்த்தவுடன் அவருக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவருடைய வண்டியினுடைய சாவியும் கூட அதிலே இருக்கின்றது. அப்பொழுது 2 பேர் ஓடி வந்தார்கள். சார், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, அவசரமாக இருந்ததுனால உங்கள் வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். திருப்பி உங்கள்கிட்டே வந்து சொல்லி கொடுத்துட்டு போகலான்னு தான் வண்டியை இங்கே நிறுத்தி வச்சிட்டோம். சார், ஒருவேளை நீங்கள் எங்களை பார்க்கலன்னாக்கா இந்த திரைப்பட டிக்கெட்டையாவது நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க என்று சொல்லி தான் அந்த 2 டிக்கெட்டையும் உங்களுக்கும் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் வச்சுருக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து இதை பயன்படுத்திக்கிங்க, சாரி கோச்சிக்காதீங்க, இதை எங்களுடைய அன்பின் ஒரு அடையாளமாக வச்சுக்கிங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் உடனடியாக புறப்பட்டு விட்டார்கள். இந்த மனிதன் புலகாங்கிதமாகிவிட்டார். நம்ம நாட்டில் கூட இப்படி ஒரு இருக்கிறானா, ஒரு ஆள் இவ்வளோ மனசாட்சி உள்ள ஒரு ஆள் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் வண்டியை புறப்பட்டு வீட்டுக்கு வந்தார். தன்னுடைய மனைவியோடு அன்று இரவு அவர் திரைப்படத்திற்கு சென்றார். மீண்டுமாக அவர் திரைப்படம் முடிந்துவிட்டு வந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வீடு திறந்து கிடக்கிறது. எல்லாம் அங்கே காலி, ஒன்றுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, விழிப்புணர்வு என்பது இதுதான். எவனாவது எங்கேயாவது ஓசியில் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? இந்த ஓசி புத்தியே தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது. எங்கே இலவசமாக கொடுப்பான்? வசதியாக இருப்பார்கள், நல்ல சம்பளம் வாங்குவார்கள், ஃப்ரெஞ்சு பென்ஷன் வாங்குவார்கள். ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஓசியில் கொடுக்குறாங்கன்னா அங்கே போய் லைன் நின்று எல்லாத்தையும் வாங்குவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த கலாச்சாரம் முதலிலே ஒழிய வேண்டும். இது ஒழிஞ்சால் எல்லா கட்சியும் ஒன்றும் இல்லாத ஆகிடும். ஒருத்தனும் வந்து அந்த ஏமாத்துகிற வேலையே செய்ய மாட்டான். இதை வச்சுக்கிட்டு தான் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏமாறுறோம் நாமளும். இந்த வகையிலே விழிப்புணர்வு என்பது இல்லை. எதுக்கு சும்மா 2 டிக்கெட்டை வச்சுருக்கிறான்? அமெரிக்காவிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த அந்த பங்கிலே அடிக்கடி அந்த பங்கு தந்தை சொல்லுவார், ஃபாதர், there is nothing called free lunch in New York. எல்லாம் காசு கொடுத்து தான் இந்த 2 டிக்கெட்டு இவர் ஆசைப்பட்டு திரைப்படத்துக்கு போனாரு, அவ்வளோதான், வீடே காலி, எல்லாம் போச்சு. அன்புக்குரியவர்களே, விழிப்புணர்வு என்பது இதுதான். பேய்களிடையே ஒரு பெரிய ஒரு பரீட்சை வைத்தாராம், தலைமை பேய். அந்த தலைமை பேய் சொல்லுதான், வாங்க உலகத்தில் இருக்க மக்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி
முதல்ல ஒரு பேய் கூப்பிட்டு இந்த பேயிடம் கேட்டார், நீ என்ன செய்ய போற? நான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு. இதுக்கு மேலே எத்தனையோ ஆயிரம் பாட்டுகளை சொல்லிட்டா இது ஒன்று வேலைக்கு அவர் வெளியே போக போயிருக்கார். ரெண்டாவது பேய் கூப்பிட்டார். அந்த பேய் வந்தது. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னாக்கா, கடவுளே இல்லை என்று தானே சொன்னார்கள். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொன்னால், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, நரகமே கிடையாது என்று சொல்லிவிடுவேன். எனவே எல்லோரும் பாவம் செய்வார்கள். இதை எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க, யாரும் நம்புறதா இல்லை, நீனும் வெளியே போக. மூணாவது பேய் வா கமேன். மூணாவது பேய் உள்ள போச்சு. நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னும் காலம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, அவசரப்படாதீங்க, நீங்க இருங்க என்று அவர்களிடம் நான் சொல்லுவேன். காலம் தாழ்த்த சொல்லுவேன். காலம் தாழ்த்தி 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 அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று அவர் சொன்னார். உண்மையில் அதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி காலம் தாழ்த்தி தாழ்த்தி நாம் வீணாக போகக்கூடாது என்பதற்காகவே தான் இந்த திருவருகை காலம், தவக்காலம் என்பதையெல்லாம் திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற உயர்ந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நாம் நினைக்க வேண்டும். இந்த காலத்திலே கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்ற ஒரு எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வருகை, இதை 3 கோணத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு வருகை என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய மனு உடல் ஏற்பு என்பதாகும். இந்த மனு உடல் ஏற்பு என்பது ஆண்டவர் இந்த உலகத்திலே உடலோடும் ஆன்மாவோடும் ஒரு சிறிய குழந்தையாக இந்த உலகத்திலே நம்மை போல பிறந்தார். இது வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே தான் வரலாற்றை BC AD என்று கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றே பிரிக்கின்றார்கள். எனவே இந்த வரலாற்று நிகழ்வு என்பது கடந்த காலம். அடுத்ததாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார். அவர் எப்படி விண்ணேறி சென்றாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலம் எதிர்காலம் என்பதாகும். அது 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகையிலே ஆண்டவர் எப்படி வருவார் என்று சொன்னால், குழந்தை போன்று அல்ல, அவர் நீதி இருக்கையிலே இருப்பார். நம்மை தீர்ப்பிட வருவார். வலப்பக்கமாக இடப்பக்கமாக 2 பக்கமாக நம்மை பிரிப்பார். வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே என்று வலப்பக்கத்தில் இருப்பவர்களை அவர் அணைத்து கொள்வார், அரவணைப்பார். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இடப்பக்கமாக இருக்கின்றவர்களை பார்த்து அவர் துரத்தி விடுவார். இதுதான் எதிர்கால வருகை என்று சொல்லக்கூடியதாகும். 3வது ஒன்று இருக்கிறது, அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம். இந்த காலத்திலே ஆண்டவர் அன்றாடம் வருகிறார், எப்பொழுதும் வருகிறார். நற்கருணையிலே நமக்காக நாளும் பலியாகி நம்மை சந்திக்கின்றார், நம்முள் வருகிறார், நம்மோடு வாழ்கிறார். இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அந்த இறை வார்த்தை வழியாக நம் உள்ளத்திற்கும் உடலுக்கும் தேவையான உரத்தை கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 வருகையையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இயேசு பிறக்கவில்லை என்று சொன்னால் இயேசு மீண்டும் வருவதற்கான உத்தேசமே இல்லை. இயேசு மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால், ஒவ்வொரு நாளும் இறைவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த எதிர்நோக்கி என்பதற்கும் அடையாளம் இல்லை, அர்த்தம் இல்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த 3ஐயும் இணைத்து நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய பிரித்து நாம் பார்க்க முடியாது. அந்த விதத்தில் தான் இந்த திருவருகை காலம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். எசையா இறைவாக்கினர். விவிலியத்திலே ஒரு சில இறைவாக்கினர்களை நாம் அழிவின் இறைவாக்கினர் என்று நினைக்கலாம், வைத்து கொள்ளலாம். உதாரணமாக எரேமியா ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ராயேல் மக்களுக்கு எடுத்து சொன்னவர். அந்த இறை வார்த்தை என்ன சொன்னது? அழிவை முன்னறிவித்தது. நீங்கள் எல்லாம் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் நீங்கள் அடிமைகளாக நீங்கள் பாபிலோன் நோக்கி கடத்தப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள், அந்த மக்கள் கேட்கவே இல்லை. அவருடைய வாயை அடைக்க முற்பட்டு அவரை குழியிலே தள்ளி புதைத்தார்கள். மீண்டுமாக அவரை எடுத்த பொழுது மீண்டுமாக அவர் சொன்னார், நீங்கள் தண்டனை பெறுவீர்கள் என்று அழிவையே அவர்களுக்கு சொன்னதனால் அவர் அழிவின் இறைவாக்கினர், த ப்ராஃபிட் ஆஃப் டூம் என்று சொல்லப்படுகின்றார். எசையா அப்படி அல்ல. எசையா நம்பிக்கையின் இறைவாக்கினர், எதிர்நோக்கின் இறைவாக்கினர். அவர் அந்த பாபிலோனிய நாட்டிலிருந்து மீண்டுமாக அடிமைத்தனத்திலிருந்து வந்த அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். உங்களுக்காக மெசியா வருவார் என்ற ஒரு எதிர்நோக்கை கொடுத்தார்.
மேலுமாக ஆண்டவருடைய திருமலையிலே நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக வருவோம், இறைவனுடைய திருமலையிலே நாம் கூட்டிச் சேர்க்கப்படுவோம் என்ற ஒரு உண்மையை உறுதி செய்தார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, எசையா நம்பிக்கையின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த நம்பிக்கையின் திரியைத்தான் இன்றைக்கு முதல் திரியாக நாம் ஏற்றுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய எதிர்நோக்கு என்பது நம்பிக்கை இல்லாத ஒரு எதிர்நோக்கு அல்ல. இறைவன் பொய் சொல்ல மாட்டார், மாற மாட்டார், மாற்ற முடியாத அவரை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வருகையை நாம் எதிர்நோக்குகின்றோம், எதிர்பார்க்குகின்றோம் என்பதை எசையா நமக்கு சொன்னார். இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே பாருங்கள், ரோமையருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே பவுலடியார் மிக அருமையாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி வந்துவிட்டது. ஏன் அந்த இரவை குறிப்பிடுகின்றார்? இரவில் தான் எல்லா தீமையும் நடக்கிறது, இரவில் தான் எல்லா பாவமும் இடம்பெறுகிறது, இரவில் தான் பலவிதமான அழிவிற்கான வழிகளை, தீமைகளை மனிதன் கடைபிடிக்கின்றான், அவன் வாழ்க்கையில் வைத்துக் கொள்கின்றான். ஆகவே இரவு முடிய போகிறது, உன்னுடைய பாவ வாழ்வு முடிய போகிறது, இந்த உலகம் மாறப்போகிறது, இந்த உலகம் இறுதி நோக்கை சோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகம் முடிய போகிறது, எனவே இருள் மறைய போகிறது, ஒளியிலே நீ வெளிச்சத்திற்கு வருவாய். அப்பொழுது ஆண்டவர் தீர்ப்பின் பொழுது உன்னை எப்படி தீர்ப்பிடுவார்? அந்த வெளிச்சத்திலே உன்னை புடம்போடுவார், உனக்கு தீர்ப்பை வழங்குவார். எனவே ஒளியின் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய அந்த எதிர்நோக்கு நம்பிக்கையோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டுகின்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். 3வது வாசகம், நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தியை பார்க்கின்றோம். அந்த நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்வு, நோவாவின் காலம். அந்த நோவாவின் காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், உண்டார்கள், குடித்தார்கள், அவர்கள் பெண் கொண்டார்கள், கொடுத்தார்கள், இப்படியெல்லாம் இந்த உலக பிரகாரமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த பாவத்திலே அவர்கள் இருந்ததனால் கடவுள் அவர்களை நீர்மூலமாக்கினார், கடவுள் அவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விட்டார். அதே போன்று இந்த உலகத்தினுடைய ஒரு காலம் என்பது முடிவடைய போகிறது. இதை நீங்கள் விழிப்பாக இருங்கள். எனவே சாத்தான் என்ன செய்வான்? 2 டிக்கெட்டுகளை உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் கழித்து கொண்டாடி மகிழ்ந்து நீங்கள் இருங்கள் என்று உங்களை சோதிப்பான். ஆனால் இந்த 2 டிக்கெட்டை வச்சு நாம் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய வாழ்வையே இழந்து விட்டோம். எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று இடப்பக்கமாக நிற்கின்ற மக்களை போன்று நாம் தீர்ப்பின் நாளிலே இருப்போம். எனவே விழிப்பாயிருங்கள், எனவே விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருந்து அந்த நாளிலே ஆண்டவர் முன்பாக நிற்கின்ற அந்த தகுதியை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் அன்புக்குரியவர்களே இது போன்ற திருவருகை காலம், அன்றாடம் ஆண்டவர் வருகின்றார் என்பதை நமக்கு நினைவூட்டி எதிர்நோக்கின் மக்களாக, ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று அன்னை மரியாளை நாம் கண்முன் வைப்போம். அன்னை மரியா ஆண்டவரை எதிர்நோக்கி இருந்தார், ஆண்டவர் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவரை நோக்கிய வண்ணமாக அவர் வாழ்ந்தார். இந்த ஒரு உதாரணம் நமக்கும் இன்றைக்கும் சரியான பாடமாக இருக்கிறது. இந்த சமயத்திலே இன்னொரு தெளிவையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சமீப காலமாக கண்டவனும் கண்டதையும் பேசுகிறான். பாப்பானவர் என்ன செஞ்சிட்டாரு? அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களை எல்லாம் எடுத்து விட்டார். யார் கொடுத்தாங்க அந்த அன்னை மரியாவுக்கு அந்த பட்டங்கள் எல்லாம்? திருச்சபை கொடுக்கலையே, எந்த பாப்பானவரும் கொடுக்கலையே. அப்போ கொடுக்காத ஒரு பட்டத்தை எப்படி எடுக்க முடியும்? தேவையில்லாத இந்த காசிப்னு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த காசிப் தான். அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு எவனும் எதையும் எப்பயும் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்து விட்டது. பாப்பரசர் எதுவும் தவறாகவோ முரணாகவோ அல்லது இதற்கு முன்பாக இருந்த அந்த பாரம்பரியத்தை எடுத்து எறியவோ அவர் செய்யவில்லை. அன்னை மரியாவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், அன்னை மரியாவுக்கு எப்படி உயர் வணக்கம் நாம் செலுத்த வேண்டும் என்று இயேசுவின் வழியிலே அவர் நமக்கு சொன்னதுதான் சரியானது, முறையானது. எனவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற நேரங்களிலே இந்த 2 டிக்கெட்டு கதை மாதிரி நாம் ஆயிடக்கூடாது. இதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதில் நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது, இந்த சோதனைக்கும் தீமைக்கும் சாத்தானுக்கும் நாம் ஆளாகக்கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு அன்னை மரியாவே சொல்லியிருக்கிறார்கள்,
நான் சொல்வது போல அல்ல, அவர் சொல்வதைப் போல நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியா சொன்னார். அன்னை மரியா முதலிலே கடவுளின் தாய். இந்த கடவுளின் தாய் என்பது அன்னை மரியாவாக தேர்ந்து கொண்ட ஒன்று அல்ல, மாறாக கடவுளாக அவருக்கு கொடுத்த தனி சிறப்பு சலுகை. இது வேறு யாருக்கும் கடவுள் முன்வந்து கொடுக்கவில்லை. எனவே அன்னை மரியாள் பேறு பெற்றவள், காலம் காலத்திற்கும் பேறு பெற்றவள், அனைத்து தலைமுறைகளுக்கும் பேறு பெற்றவள். எனவே கடவுளின் தாய் என்ற அந்த ஒரு நிலை இறைவனே கொடுத்ததனால் பாப்பரசர் அதை எடுத்துக்கொண்டாரா? இல்லையே. அவர் இன்றளவும் கடவுளின் தாய் என்றுதான் போற்றப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் எப்பொழுதுமே இறைவனின் தனி முதல் சீடராக அவர் இருந்தார். தன்னுடைய குழந்தையாக அந்த இயேசு பிறந்தாலும், அவரை வளர்த்தாலும், பாலூட்டி அவரை உருவாக்கினாலும், அந்த இயேசுவை பின்பற்றிய தனி முதல் சீடர் அன்னை மரியா. எனவே தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தார் அன்னை மரியா. இந்த பட்டத்தை யாராவது எடுத்து விட்டார்களா? இல்லையே. எனவே அன்புக்குரியவர்களே, கடைசியிலே அன்னை மரியா சிலுவையின் அடியிலே நிற்கின்றார். அந்த சிலுவையின் அடியிலே நின்று மீட்பை பெற்றுக்கொள்கின்றார். மீட்பின் கனிகளை அங்கே இந்த உலக மக்கள் எல்லோருக்குமாக அவர் பெற்றுத் தருகின்ற தாயாக மாறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிலையை யாராவது மறுக்கிறார்களா? இல்லை என்று சொல்கிறார்களா? விவிலியத்தை மாற்றி நமக்கு போதிக்கின்றார்களா? இல்லையே. எனவே அன்புக்குரியவர்களே, மாதாவினுடைய உயர் வணக்கத்தை அவர் தூக்கி நிறுத்தி மாதாவின் மேல் கொண்டிருக்கின்ற தவறான தப்பறையான ஒரு சில போக்குகளை, பக்தி முயற்சிகளை அவர் நெறிப்படுத்தி சரியாக்கி சொல்லியிருக்கின்றார். அவ்வளவுதான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை இந்த திருவருகை காலத்திலே இறைவனை எதிர்நோக்கி காத்திருந்த முதல் பெண்மணியாக, இறைவனை தன்னுடைய உதரத்திலே தாங்கிய வார்த்தையை ஏற்ற அன்பு சீடராக, இறைவனுடைய அந்த மீட்பை பெற்றுக்கொள்கின்ற மீட்பின் பயனாளியாக நாம் கொண்டாடுகின்றோம். இதை மனதிலே வைத்து இந்த திருவருகை காலத்தை நாம் தொடங்குகின்றோம். இந்த திருவருகை காலம் என்பது நம்மை சிறந்த முறையில் தயாரித்து இறைவனுடைய வருகையை நாம் ஏற்று கொண்டாட இறைவன் அருள் புரிவாராக. ஆமென்.